உடைச்சு காலி பண்ணிட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லிக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம தாராளமா போராடலாம். நம்முடைய தேவைக்காக நாகரிகமாக களத்துல நின்று அதிகாரத்திற்கு எதிராக போராடுவது சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை. ஆனா போராட வருகிற விவசாயிகளுக்கு எதிராக வான்வழி தாக்குதல் எதிரி மேல நடத்துற மாதிரி புகைக்குண்டுகளை கொண்டு வந்து ட்ரோன் மூலமா போட்டுட்டு இருக்கு இந்த கும்பல். வணக்கம் தோழர்களே. டெல்லி விவசாயிகள் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரீட் சுவர்கள் எழுப்பப்பட்டிருந்தன, முள்வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தன, ராணுவம் குவிக்கப்பட்டிருந்தது, 144 தடை உத்தரவை போட்டிருந்தார்கள். இத்தனையும் மீறி உடைச்சு காலி பண்ணிட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லிக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கொடூரமான ஒரு சூழலுக்கு ஒன்றிய அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவின் அமைச்சர்களும் பிரதம மந்திரியும். அப்படியான சூழ்நிலை டெல்லியில இருக்கு. விவசாயிகளோடு போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக களத்திலே அந்தந்த பகுதி மக்களும் நிற்பது மிகப்பெரிய பின்னடைவை ஆளுகிற அரசுக்கு உருவாக்கி இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு தெரியுங்க. 1.25 வருஷம் கிட்டத்தட்ட போராடினாங்க. ஒரு 6-7 மாசம் அவங்க மாநிலத்துல போராடினாங்க. 1 வருஷத்துக்கு மேலா டெல்லியில போராடினாங்க. கிட்டத்தட்ட போராடி ஒன்றிய அரசை பணிய வைத்தார்கள். 700க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமா கொண்டு வந்தாங்க. 3 விவசாயிகள் சட்டமும் திரும்ப பெறப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த போராட்டத்திலே வலுவான வெற்றிகரமான போராட்டமாக நம்ம விவசாயிகள் போராட்டம் சொல்லும். உலகமே அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாக திரண்டு இருந்தது. மொழியே தெரியாத வேற நாட்டில் இருக்கிற ஆக்டிவிஸ்டுகள்லாம் இந்த விவசாயிகள் போராட்டத்துக்காக கூட நின்னாங்க, பேசினாங்க, உரையாடினாங்க. ஐநா சபையில இது குறித்த உரையாடலை எழுப்பினாங்க. அப்படியான ஒரு மகத்தான போராட்டம். இந்த போராட்டத்தை மண்டியிட்ட மோடி அரசு போராட்டக்காரர்களுக்கு சில விஷயங்களை செய்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்து ஒன்றிய அரசு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா குறைந்தபட்ச விலை நிர்ணயம், ஆதார விலை அப்படின்னு சொல்லுவோம். குறைந்தபட்சமாக ஒவ்வொரு பொருளுக்கும் கிலோ குறைஞ்சது இதுக்கு மேலதான் வாங்கணும் அப்படின்னு ஒரு விலையை நிர்ணயிக்கிறது. 20 ரூபா தான் தக்காளி ஒரு கிலோ. ரொம்ப மட்டையடி அடிச்சு கேட்க முடியாது. 20 ரூபாய்க்கு குறையா நீ எப்பவுமே வாங்க முடியாது. 20 ரூபாய்க்கு மேல எவ்வளவு போனாலும் நீ வாங்கிக்கலாம். ரொம்ப ரேட்டு குறைச்சிருக்க காலத்துல கூட 20 ரூபாய்க்கு தான் நீ வாங்க முடியும். அப்படின்னு விவசாயிகளை பாதுகாக்கிற ஒரு சட்டம் தான் இந்த சட்டம். இதை கொண்டு வர சொல்லி தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கும்பல் அதை மூடி மறைக்குது. போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்தை நீங்க திரும்ப வாங்கிக்கங்க, நாங்க சட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன போது இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னது ஒன்றிய அரசு. ஆனா 2 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் எதையுமே செய்யல. அதனாலதான் விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து திரும்ப போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. இவங்க போராட்டத்தை வரப்போறாங்கன்னு அடுத்த மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் நெட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க டெல்லிக்குள்ள. அந்த முக்கியமான நுழைவு பகுதிகள் உள்ள வரவிடாம தடுக்க, அந்த பகுதிகளில் நுழைஞ்சாங்கன்னா அவங்க மற்ற விவரங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு பரப்பாம இருக்க இணையத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தொடர்பே இல்லாத அளவுக்கு இணையத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த கும்பல். இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காங்கிரீட் சுவர்களை தூக்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அதுவும் கிரேன்ல தூக்கிட்டு வந்து வச்சாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா கிரேன்ல இருந்ததெல்லாம் அப்படியே டிராக்டர்ல ஒத்தொத்ததா சங்கிலியை கட்டி இழுத்துட்டு போய் ஓரமா போட்டாங்க. 2வது இந்த முள்வேலி கில்வேலாம் பிரிச்சு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. 3வது மக்களே அந்த கிரேன் இல்லாம தூக்க முடியாத சுவர்கள் இருக்குல்ல, அந்த காங்கிரீட் சுவரு, அதை மக்களே தள்ளிட்டு போய் ஓரமா போட்டாங்க.
கடும் கோபத்தில் இருக்கிறாங்க போல, வலிமையானவர்களாக இருக்கிறாங்க உழைக்கிற அந்த விவசாயிகள். அதில் சீக்கிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் ஓரமாக போட்டாங்க. போட்டுட்டு டெல்லியை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. அரசால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரோன்ஸ் மூலமாக விவசாயிகளை கண்காணிக்கிறாங்க. எந்த பக்கம் வர்றாங்க, கூட்டமாக எந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னு ட்ரோன்ஸ் மூலமாக கண்காணித்து ட்ரோன் வழியாக புகைக்குண்டுகளை வீசுறாங்க. இது எவ்வளோ கேடு கட்டத்தனன்னு பாருங்க. போராடுவது இந்த நாட்டில் சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை. நம்ம தாராளமா போராடலாம். நம்முடைய தேவைக்காக நாகரிகமாக களத்துல நின்று அதிகாரத்திற்கு எதிராக போராடுவது சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை. ஆனா போராட வருகிற விவசாயிகளுக்கு எதிராக வான்வழி தாக்குதல் எதிரி மேல நடத்துற மாதிரி புகைக்குண்டுகளை கொண்டு வந்து ட்ரோன் மூலமா போட்டுட்டு இருக்கு இந்த கும்பல். அப்புறம் அவங்க வாயில மூக்கல எல்லாம் துணியை கட்டிக்கிட்டு வச்சு இறங்கி அடிச்சு எல்லாத்தையும் தூக்கி தள்ளி ஓரம் கட்டி பாலத்துல இருந்து கீழே தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. உள்ள கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அதுல எப்படி போறாங்கன்னா பெரிய பெரிய லாரிகள் மூலமா உணவுப் பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருள்களை தயார் பண்ணி எடுத்துக்கிட்டே போறாங்க. மாவு கீவு என்னென்ன தேவை அடிப்படை வசதிக்கான எல்லாத்தையும் எடுத்து வண்டியில போட்டுட்டு மொத்தமா கிளம்பி வந்துட்டாங்க. அதுலயே இன்னைக்கு அதிகாலையே பாத்தீங்கன்னா எல்லையில வந்து குமிஞ்சிட்டாங்களா மக்கள். இன்னைக்கு அதிகாலையில விடியும் போதே எல்லையில வந்து லட்சக்கணக்கான மக்கள் குமிய ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சியை மோடி அரசுக்கு உருவாக்கி இருக்கு. அதுல விவசாயிகள் சொல்றாங்க, எங்க எதிரி நாட்டு படையெடுத்தா எப்படி எதிரி நாட்டு மேல தாக்குதல் நடத்துவாங்களோ அது மாதிரி சொந்த நாட்டு மக்களான உழைக்கிற விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. போலீஸ்காரங்க கண்ணீர் வெடிகுண்ட போடுறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ட்ரோன் மூலமா வெடிகுண்ட போடுறாங்க, இன்னொரு பக்கம் இவங்களை அடிச்சு வரட்டுறதுக்கு என்ன வேலைன்னு பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் அரெஸ்ட் பண்றாங்க. 2 வீலர்ல கொஞ்சம் பேர் வர்றாங்க. ஒருவேளை பிடிபட்டோம் அப்படின்னா 2 வீலர்ல பொதுமக்கள் மாதிரி போய் ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர்ல போறாங்க. போனா 2 வீலரை பறிமுதல் செய்து அந்த பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச விவசாயிகள் எல்லாம் கூண்டோட கொத்து கொத்தா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அரெஸ்ட் பண்ண உடனே வைக்க இடல ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க, டெல்லி ஆள்றது ஆம் ஆத்மி அரசு, டெல்லி மாநில அரசு ஆம் ஆத்மி பார்ட்டியில இருக்கக்கூடிய கெஜ்ரிவால்கிட்ட போய் கேட்கிறாங்க, சார் எங்களுக்கு இந்த மைதானத்தை சிறைச்சாலையா மாத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும். எந்த மைதானம், பாவானா அப்படின்னு ஒரு மைதானம், அந்த பாவானா மைதானத்தை எங்களுக்கு சிறைச்சாலையை மாற்றுறதுக்கு இந்த சிறை கைதிகள், இந்த கைது இப்ப செய்யப்பட்டவங்கள கொண்டு போய் வைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் நேர்மையா போராடுறாங்க, அவங்களுடைய அடிப்படை உரிமைக்காக போராடுறாங்க, விலைவாசிக்காகவும் பென்ஷனுக்காகவும் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கையை வச்சு போராடுறாங்க. நாங்க எப்படி அவங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் கொடுப்போம், நாங்க தர முடியாது அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டியில கெஜ்ரிவால் மறுத்திருக்கிறார், முதலமைச்சர் கெஜ்ரிவால். இது அவங்களுக்கு பெரிய பின்னடைவா போச்சு. இப்ப அரெஸ்ட் பண்ணவங்களை கொண்டு போய் வைக்கிறதுக்கான இடமும் ஒன்றிய அரசிடம் இல்லை. இப்ப ஆனா உள்ள போயிட்டே இருக்கிறாங்க, பெரிய பெரிய லாரிகள்ல பொருள்களை ஏத்திட்டு உள்ள போயிட்டே இருக்கிறாங்க, எல்லாத்தையும் தகர்த்து ஓரமா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த அரசு இந்த விவசாயிகளை ஒடுக்கலாம் நினைச்சு காங்கிரீட் காடுகளை கொண்டு வரலாம் அல்லது முள்காடுகளை கொண்டு வரலாம், புதரை கொண்டு வரலாம், நீ என்ன வேணாலும் போடலாம், ராணுவத்தை இறக்கலாம், மிலிட்டரிக்காரங்களை துப்பாக்கியோட கூட நீங்க இறக்கிருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் துச்சமா மதிச்சுட்டு ஒருத்தர் உள்ள போறான் உடச்சு எரிஞ்சிட்டு அப்படின்னா அந்த போராட்டம் தான், அந்த போராட்ட குணம் தான் விவசாயிகளுடைய வெற்றிக்கு பெரிய காரணமா இருந்திருக்கு. இதற்கு இடையில காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்க குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டத்தை கொண்டு வருவோம், 15 கோடி விவசாய குடும்பங்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய அந்த சட்டத்தை செய்வதுதான் எங்கள் முதல் நோக்கம். இதை எதன் அடிப்படையில் செய்வோம், விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் இதை நாங்கள் செய்து கொடுப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப பூஸ்டப்பா இருக்கு இப்போதைக்கு விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு. அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. உச்சநீதிமன்ற அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார், சந்திரசூட்க்கு. அந்த கடிதத்துல இந்த போராட்டம் குறித்து சுயமோட்டோவாக நீதிபதி அவர்கள் முன்னே வந்து இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில பஞ்சாப், ஹரியானா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் என்ன சொல்றாங்க, ஒன்றிய அரசு எல்லா மூலைகளையும் அடைச்சாச்சு, எல்லா டெல்லிக்கு போற எல்லா பாதைகளையும் அடைச்சிட்டாங்க, இதனால பொதுமக்கள் போக முடியல, வர முடியல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை உடனடியாக இந்த நீதிமன்றங்கள் கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே
நீதிமன்றம் உடனடியாக அந்த வழக்கை எடுத்துட்டு கடுமையா பேசியிருக்கிறாங்க. ப்ரொட்டஸ்ட்டை நீங்க ஒடுக்கணும் அப்படின்னா, போராட்டத்தை ஒடுக்கணும்னா முதலையே நீ வேலை பார்த்துருக்கணும். அவங்க அறிவிச்சுட்டு தான் வர்றாங்க போராட்டத்துக்கு, அப்ப நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா அரசுகள் அதை செய்யாம போராட்டம்னு அறிவிச்சு அந்த தேதி வந்த பிறகு வருகிறவர்கள் போகிறவர்கள் உள்ள வர விடாம தடுப்பது என்பது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானது அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இங்க இருக்கிற மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வது சாதாரணம். அது அரசு சட்டம் வந்து அரசியல் சாசனமும் அவர்கள் கொடுத்திருக்கிற உரிமை. அவர்கள் தாராளமா போகலாம். ஆனா போக விடாம அரசு தடுத்து வச்சிருக்கீங்க. முள்வேலியை போட்டு காங்கிரீட் சுவரை போட்டு தடுத்து வச்சிருக்கீங்க. அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசிற்கும் பஞ்சாப் மாநில அரசுக்கும் ஹரியானா மாநில அரசிற்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு இந்த உயர் நீதிமன்றம். அது ஒரு பக்கம் நீதிமன்றங்கள் குடசலை கொடுத்துட்டு இருக்கு. அந்த பக்கம் இதுக்கு இடையில தனிநாடு கேட்டு போராடக்கூடிய ஒரு சூழலுக்கு எங்களை தள்ளி விடாதீர்கள் என்று விவசாய சங்கங்கள் கேட்டிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் இதுல பங்கெடுக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இப்ப வந்துட்டாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்க, ஹரியானாவையும் பஞ்சாபையும் தனியா இந்தியாவில இருந்து பிரிச்சு எங்களுக்கான தனிநாடை உருவாக்கி விடாதீர்கள். நாங்க கடைசியில் அங்க போய் நிக்கிற மாதிரி எங்களுக்கு சூழலை உருவாக்கிறாதீங்க. நாங்க இந்திய ஒன்றியத்தினுடைய ஒரு அங்கமான மாநிலமா இருக்கிறோம். எங்களுக்கு மரியாதை கொடுங்க, எங்களை வந்து சமத்துவமா நடத்துங்க. எங்களை கிள்ளுக்கிரியா நினைச்சீங்கன்னா ஹரியானா பஞ்சாபை தனி நாடாக்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு ஒன்றிய அரசை மோடியை மிரட்டி இருக்கிறார். இதைத்தான் நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம போராட்டத்தின் மூலமாக சொல்லுவது இதைத்தான். இந்த பாசிசம் இந்தியா என்கிற ஒன்றியத்தை சிதைக்க போகிறது, மாநிலங்களை துண்டாட போகிறது. கொஞ்சம் போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்க கர்நாடக மாநிலத்தினுடைய எம்பி பார்லிமெண்ட்ல சொல்றாரு, நீங்க எங்களை ஒதுக்குறதன் மூலமா, வடக்கு தெக்குன்னு ஒதுக்குறது மூலமா தென்னிந்தியாவை நாங்கள் தனிநாடாக கன்சிடர் பண்ணக்கூடிய வேலையில் எங்களை தள்ளுகிறீர்கள் அப்படின்னு அங்கே பேசினாங்க. உங்களுக்கு புரியுதா? தென்னிந்தியா தனிநாடா போகணுன்ற சூழலுக்கு தள்ளுறாங்க. இந்த பக்கம் விவசாயிகளை ஒடுக்குவதன் மூலமாக பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் எங்களுக்கு தனிநாடு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஏற்கனவே பஞ்சாப்ல காலிஸ்தான் தனிநாடு வேணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் 80கள்ல இருந்து நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இந்த இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி மாநிலங்களை உடைக்கிற வேலையை காவி கும்பல் பண்ணிட்டு இருக்கு. அதை ரொம்ப அழகா அமித்ஷாவும் மோடியும் ஸ்கெட்ச் போட்டு பிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுல இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுவதும் ஹேஷ்டாக் எப்படி போகுது அப்படின்னா, ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் 2024 என்கிற ஹேஷ்டாக் தான் இன்னைக்கு பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. ஒன்றிய அரசுக்கு எதிராக மட்டும் இல்ல, உழவர்களுக்கு ஆதரவா மட்டும் இல்ல, இந்த நாட்டின் இறையாண்மை ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரும் உழவர்களோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். அந்த ஏரியா மக்கள் கூட நிற்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நிற்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை காவிகளுக்கு உண்டாக்கி இருக்கிறது. எப்படியாவது பேசி எப்படியாவது கூட தப்பிச்சிடலாம், இவங்களெல்லாம் மிரட்டி ஓரமா உட்கார வச்சலாம்னு நினைச்சாங்க. அத்தனை அடிச்சு ஓடி இருக்கிறாங்க. இதுல என்ன பியூட்டின்னா, சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர்களும் மோடி கும்பலும் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. ஆமாங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆடி ஓவரா சீனை போட்டா இவங்க போராட்டத்தை அவங்க எதிர்கொள்ளவே முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல, பார்ப்போம்.